السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحميد وفي القرآن المجيد: ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما من أيام أعظم عند الله ولا أحب إليه العمل فيهن من هذه الأيام العشر. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப பிறையை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் அடைவதற்காக காத்திருக்கின்றோம். பொதுவாகவே மார்க்கம் ஒரு மூமினுக்கு வாழ்நாள் முழுவதும் அவன் நல்லாமல் புரிவதற்குண்டான வழிகாட்டுதல்களை, வாழ்வின் நெறிமுறைகளை காட்டிக் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில குறிப்பிட்ட காலங்களை அமல்களுக்குண்டான ஒரு நல் வாய்ப்பாக, எப்பொழுதும் செய்வதை போல் நாம் அமல்கள் செய்தாலும் கூட குறிப்பிட்ட சில தினங்களை நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது விடத்தில் இருந்து அல்லாஹ் நிறைவான கூறுகளை தருவதாக அது குர்ஆனின் மூலமாகவும் அண்ணன் பெருமானாருடைய அறிவுரையின் மூலமாகவும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருவான். குறிப்பாக இந்த உம்மத்தினுடைய அமல்களுக்கு உண்டான மிகப்பெரிய பாக்கியமான காலங்களாக இந்த உம்மத்தினர்கள் கருதுவது ரமலானுடைய காலங்கள். ரமலானுடைய காலத்திற்கு பிறகு நாம் நல்லாமல் புரிவதற்கு அல்லது நாம் செய்யக்கூடிய நல்லாமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடமிருந்து இருந்து ஏற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு சந்தை பொருந்திய தினங்களாக இஸ்லாம் நமக்கு சில தினங்களை கற்றுக் கொடுக்கும். அருள்மலையாம் திருமலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்லி காட்டுவான்: لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ وَيَذْكُرُوا اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ. அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதற்கு ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட குறிப்பிடப்பட்ட சில தினங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் தரக்கூடிய இமாம்கள், குறிப்பாக சஹாபாக்கள் ஒருவராகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லித் தருவார்கள்: அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட சில தினங்கள் என்பதாக
அல்லாஹ் கூறுகின்றானே அது எந்த தினம் என்று சொன்னால் இவன் அப்பா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தருவாங்க, ஐயாமுல் அஷ்ரின் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வணங்குவதற்கு, அவனை நினைவு கூறுவதற்கு குறிப்பிட்ட அறியப்பட்ட சில தினங்கள் என்பதாக துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை உள்ள தினங்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான் என்பதாக அதுக்கு அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு விளக்கம் தருவார்கள். இந்த ஒரு வசனம் மட்டுமல்ல, திருமறையில சிறிதொரு வசனம் நமக்கு அதிகம் தெரிந்திருக்கக்கூடிய 30ஆம் ஜுஸுடைய ஒரு சூரா வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர். அல்லாஹ் சொல்லி தருவான் அதிகாலையின் மீது சத்தியமாக. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. எந்த 10 இரவுகள்? வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். எந்த 10 இரவு? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது திருமறைகளை விளக்க உரையில் அவர்கள் கூறினை மட்டுமல்ல, மாறாக சஹாபாக்கள், தாபிஈன்கள் இவர்கள் எல்லோரையும் கூற்றை எடுத்து சொல்வாங்க. அது இப்னு அப்பாஸ், அது இப்னு ஜுபைர், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற சஹாபாக்களும் மீன்மை பொருந்திய தாபிஈன்களும் வலயாலின் அஷ்ர் என்பதை 10 தினங்கள் என்பதை இந்த தினங்கள் என்பதாக சொல்லித் தருவாங்க. இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய 10 தினங்கள் என்பது துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை உண்டான இந்த தினங்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய கண்ணியத்தை உணர்த்தக்கூடிய ரீதியில் அல்லாஹ் வலயாலின் அஷ்ர் என்ற அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் என்பதாக இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய பெரும்பான்மை இமாம் நமக்கு சொல்லித் தருவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் உணர வேண்டியது, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளிலும் 5 நேர தொழுகை என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. அதே தொழுகைகள் தான். ஆனால் இது போன்ற சிறப்பு மிக்க இடங்களில் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, சந்தைப்படுத்தப்பட்ட இது போன்ற இடங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எப்பொழுதும் கூட நாம் இந்த அமல்களை செய்தாலும் கூட அந்த அமல்களுக்கு அல்லாஹ்வின் படத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கூலிகள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் கொடுக்கக்கூடிய கூலிகள் மிக மிக உன்னதமானவை என்பதை இந்த ஆயத்தின் பின்புலனாக இமாம்கள் இந்த உம்மத்திற்கு அறிவித்து தருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் அடங்கி இருக்கின்ற துல்ஹஜ் பிறை ஆரம்ப 10 தினங்களை குறித்து, அந்த தினங்கள் எவ்வளவு தூரங்கள் உயர்வானது, அன்றைய தினங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விற்கு எவ்வளவு தூரங்கள் பிடித்தமானது, இவர்களை குறித்தெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது திருவாய்மொழியாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள். அஹ்மது ஷரீஃபுடைய ஹதீஸ், மாமின் ஐயாமின் அஅஸமு இன்தல்லாஹ், உலகத்தின் தினங்களில் மிக மிக கண்ணியத்திற்குரிய தினமாக, வலா அஹப்ப இலைஹில் அமலு ஃபீஹின்ன, அன்றைய தினத்தில் செய்யப்படக்கூடிய அமலை போன்று அல்லாஹ்வினால் நீட்டிக்கப்படக்கூடிய வேறு எந்த அமல்களும் இல்லாத ஒரு உயர்வான தினம் தெரியுமா? பெருமானார் சொல்றாங்க, மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர், துல்ஹஜ் பிறை 1 to 10 வரை, அந்த பிறை 1 to 10 வரை அந்த 10 தினங்களில் நாம் என்னென்ன அமல்களை மேற்கொள்கின்றோமோ சொல்றாங்க, அன்றைய தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் நீட்டிப்பது போன்று, அதுபோன்று உலகத்தின் தினங்களில் அந்த 10 தினங்களுக்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய கண்ணியத்தை போன்று உலகத்திலேயே வேறு எந்த தினங்களுக்கும் வேறு எந்த நாட்களுக்கும் கிடையாது. அந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் நீட்டிப்பதை போன்று வேறு எந்த தினத்தின் அமல்களையும் அல்லாஹ் நீட்டிப்பது கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த உம்மத்திற்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
வாழ்க்கையில் எல்லா தினங்களும் நமக்கு வந்து போகக்கூடிய தினங்கள் தான். ஆனால் அல்லாஹின் புறத்திலிருந்து இந்த உம்மத்திற்காக சில தினங்களை நாம் எப்பொழுதும் போல நாம் அமல்களை செய்தாலும் அந்த அமல்களுக்கு எங்கு பார்த்திட முடியாத கூலிகளை அவன் புறத்திலிருந்து தருவதற்குண்டான சில தினங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அண்ணன் பெருமானார் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அறிவுறுத்தக்கூடிய தினங்களில் மிக மிக முக்கியமான தினத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த மகரிபிற்கு பிறகு திரை பார்த்தால் நாளையிலிருந்து, அல்லது ஒருவேளை நாளை மகரிபிற்கு பிறகு திரை பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தும் துவங்கப்படக்கூடிய ஹஜ் மாதத்தினுடைய திரைகள் திரை 1 வரை நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு தூரங்கள் நேசிக்கின்றான், விரும்புகின்றான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்றார். இந்த ஹதீஸிற்கு எதிராக இமாம்கள் சொல்லித் தரக்கூடிய கூற்றுகளை கவனிப்போம் என்று சொன்னால், இமாம்களுடைய கருத்துக்களை நாம் கொஞ்சம் உருவாமோம் என்று சொன்னால், குறிப்பாக அண்ணன் பெருமானாரின் தோழர்கள் ஒருவராகிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணன் பெருமானாரின் தோழர்கள் ஒருவராகிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 10 தினங்கள் எவ்வளவு தூரங்கள் கண்ணியமான தினம் என்பதை நாம் உணர்வதற்குண்டான ஒரு விளக்கத்தை இப்படி சொல்லித் தருவார்கள். கான இவ்வாறு ஐயாமின் ஆசிரி பிக்குள்ளி யோமின் அல்புயம் சொல்லுவார். அண்ணன் பெருமானார் தோழர்கள் ஒருவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துல்ஹஜ் பிறை 1 பிறை 10 வரை உண்டான அந்த 10 தினங்களையும் நாங்கள் எப்படி எண்ணிக்கொள்வோம், எப்படி தருவோம் என்று சொன்னால் பிக்குள்ளி யோமின் அல்புயம், ஒரு நாள் என்பது ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் என்பது 1000 நாளுக்கு சமமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாகத்தான் நாங்கள் தருவோம் என்றோம். யார்? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தராங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு நாள் என்பது ஒரு நாள். அண்ணன் பெருமானாரை நெருக்கத்தை தோழர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தர்றாங்க, பிக்குள்ளி யோமின் அல்புயம், ஒரு நாள் என்பது எங்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் அல்ல, 1000 நாளுக்கு சமமானது. அதுபோல எடுத்து சொல்லுவாங்க, இந்த 10 தினத்தில் சிறப்புக்குரிய ஒரு தினம் உண்டு, யோமு அரஃபா சொல்றாங்க. ஒரு யோமு அரஃபத பிஅஸ்ரத் ஆலாஃபியோ, பிறை 1 துல்ஹஜ் பிறை 1 அரஃபாவுடைய தினம். அந்த அரஃபாவுடைய தினத்தை நாங்கள் துல்ஹஜ் பிறை 1 8 வரை ஒரு நாளை நாங்கள் 1000 நாளுக்கு சமமாகவும், இந்த அரஃபாவுடைய தினத்தை 10,000 தினத்திற்கு 10,000 நாளுக்கு சமமாக நாங்கள் பெறுவோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அருமைக்குரிய சஹாபாக்கள், அந்த மேன்மக்கள் இந்த துல்ஹஜ் பிறை 1 10 வரை உண்டான தினங்களை எவ்வளவு தூரங்கள் நன்மைகளுக்கு உண்டான பார்வைகள், எவ்வளவு தூரங்கள் நன்மைகளை இறக்குவதற்குண்டான வேலைகளை தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார் என்பதை நாம் அறிவதற்கு அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு கருத்து போதுமானது. அவர்கள் சொல்ல வருவது, துல்ஹஜ் பிறை ஒரு நாள் நாம் அமல் செய்யக்கூடிய அமல் அது 1000 நாள் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு சமமானது என்பதை தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுடைய விளக்கமாக நமக்கு சொல்ல வருகின்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு கூர்ந்து சில காலங்களில் நாம் அசட்டையாக பொறுப்போக்காக நாம் கருத்ததை போல் நாம் இருந்து விடாமல் குறைந்தபட்சம் ஒரு 10 தினங்கள், மிக மிக குறைவான ஒரு 10 தினங்கள், இந்த 10 தினங்களிலும் நாம் நிறைய அமல்கள் அல்ல, குறைந்தபட்சம் சரவான தொழுகைகளை நாம் தவறவிடாமல் நிறைவேற்றோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் என்பது மிக மிக உயர்வானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான கூலிகளை நாம் எண்ணி பார்த்திட முடியாத அளவில் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் பிறை இன்ஷா அல்லாஹ் நாளையோ நாளை மறு தினமும் தொடர்ந்து இருக்கிறது. 10 தினங்களையும் கொஞ்சம்
விழிப்புணர்வோடு அமல்களுக்குண்டான ஒரு காலமாக பொற்காலமாக செலவி நாம் அமல்களில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் நமது ஆயுட்காலங்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான காலங்களாக இந்த காலங்கள் நமக்கு கிடைக்கப்படும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த தினத்தினுடைய சிறப்புகளை குறித்து எத்தனை அதிகம் நமக்கு சொல்லித் தருவாங்க. திருமதியுடைய ஹதீஸ் இப்படி கூட உண்டு. மாமின் ஐயாமி அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். ஒரு அடியான் இந்த உலகத்தை பற்றி ஒன்றிலிருந்து 10 வரை செய்யக்கூடிய அமல்களுக்கு நிகராக வேறு எந்த அமலும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களாக வேறு எந்த அமல்களும் கிடையாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடியிருந்த ஒரு அவையில் சொல்கின்ற பொழுது அதில் சஹாபாக்கள் அண்ணன் பெருமானாருக்கு இப்படி கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ் அவர்கள் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், நபியே நாயகமே, ஒரு மார்க்க போருக்காக ஒரு மார்க்க போராடி ஜிஹாதில் கலந்து கொள்கிறார், அவரின் அமல் கூட இந்த 10 தினத்தின் அமல்களுக்கு ஈடாகாத என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் இப்படி சொல்வார்கள், ஆம், ஒரு மார்க்க போராளிகளுடைய அந்த மார்க்க போரும் கூட அந்த ஜிஹாதும் கூட இந்த 10 தினத்தினுடைய அமல்களுக்கு ஒருபோதும் நிகராகாது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சின்ன நிபந்தனை வைப்பாங்க. இல்லாத ஒரு மனிதரை தவிர அவர் தனது உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் ஓடுவதற்காக வெளியேறி சென்றார். அவர் கொண்டு போன பொருளும் திரும்பி வரல, அவரும் திரும்பி வரல. அதாவது போர்ல ஒப்பாத்தாயிட்டார். இவரின் கூடி வேண்டுமானால் கொஞ்சம் வேறு வரலாம், கொஞ்சம் அதிகப்படலாமே தவிர போருக்கு சென்றுவிட்டு மீண்டும் உயிரோடு திரும்பி வருகின்றாரே அவர்கள் கூடையும் கூட இந்த 10 தினத்தினுடைய 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அதற்கு கிடைக்கப்படக்கூடிய கூலிகளுக்கு ஒருபோதும் நிகராக உள்ளதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் திருமதியுடைய ஹதீஸ். ஹாக்கிமுடைய திருமதி ஹதீஸ் நபிகள் பெருமானார் கூட சொல்லுவாங்க, மாமின் அமலின் அஸ்ஸா இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல்ல வலா அஅலம் அஜ்ரம் மின் கைரி யஅமலுஹு ஃபீ அஷ்ரின் அவஹா. ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்கள் அதுபோன்று பரிசுத்தமான ஒரு அமல் எதுவும் கிடையாது. அதுபோன்று ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களை விட கண்ணியம் வாய்ந்த அமல்கள் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் சொல்வார்கள், எந்த அமல்? யஅமலுஹு ஃபீ அஷ்ரின் அவஹா. இந்த உலகத்தினுடைய தினங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதனுடைய கண்ணியத்திற்கு நிகராக அதனை போன்று பரிசுத்தமான வேறு அமல் வேறு எதுவும் கிடையாது. இது ஆட்சியுடைய ஹதீஸ் நபிகள் பெருமானார் சொல்லித் தர்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானிற்கு பிறகு இந்த உம்மத்தினுடைய அமல்களை அதிகரிக்க செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய கூலிகளை அல்லாஹ் நிறைவாக தருவதற்காக அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரு பாக்கியமான காலங்கள் இந்த உலகத்தினுடைய 10 தினங்கள் என்பது. அண்ணன் பெருமானாரும் சரி, அண்ணன் பெருமானாருடைய காலத்தில் அவர்கள் சஹாபாக்களும் சரி, அவருடைய சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு தாபிகளும் சரி, இந்த 10 தினங்களை எவ்வளவு தூரங்கள் அமல்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ, அமல்களில் தங்களை எவ்வளவு தூரங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரங்கள் அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பது வரலாறுகள் நாம் நிறைய காணலாம். அதிலும் குறிப்பாக இந்த 10 தினங்களில் 10 என்பது பெருநாள் தினம். எனவே அந்த 9 தினங்கள் 10 மட்டும் விட்டு அந்த 9 தினங்கள் அண்ணன் பெருமானாருடைய மனைவிமாரன் சொல்லித் தர்றாங்க.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அல் ஹஜ்ஜா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி பிறை 1 முதல் 9 வரை 3 நோக்கி இருக்கின்றார்கள். அரபாவுடைய 9 அன்னைக்கு நோன்பு இருக்கிறது சுன்னத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஆயுட்காலங்களில் சில நேரங்களில் ஹஜ்ஜி பிறை 1 முதல் 9 வரையும் கூட நோன்பு இருந்திருக்கிறார். இதனை பின்பற்றி எத்தனையோ தாபியங்கள் எத்தனையோ சஹாபாக்கள் ஹஜ்ஜி பிறை 1 முதல் 9 வரை நோன்பிருந்தே கிடைத்ததாகவும் நமக்கு வரலாறு சொல்லித் தரப்படுகின்றது. காரணம் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜியுடைய பிறை 1 முதல் பிறை 10 வரை நாம் செய்யக்கூடிய அமல் சிறியதாக இருந்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்பது மிக மிக மேன்மைக்குரியது, மிக மிக உயர்வானது என்பதனால் எப்படியேனும் அந்த 10 தினங்களையும் நல்லமல்களை கொண்டே கருத்தி விட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை அவர்கள் சஹாபாக்களும் இமாம்களும் இந்த தினங்களை கருத்துள்ளார்கள் என்பதை நாம் வரலாறு ஊடாக நாம் கண்டு கொள்ள முடியும். பொதுவாக ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய காலகட்டம். ஹஜ் என்பது ஹஜ்ஜுடைய ஒரு காலகட்டம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடங்கள் யாருக்கெல்லாம் அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கப்பட்டதோ எல்லா ஆளும் அல்ஹம்துலில்லாஹ் தயார்படுத்தி சென்று விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் ஹஜ் பிறை 1 முதல் பிறை 10 வரை இந்த தினங்களுக்கு இவ்வளவு தூரங்கள் ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு சிறப்பை, ஒரு அகமியத்தை ஏன் அல்லாஹ் தர வேண்டும், ஏன் அல்லாஹ் கொடுக்க வேண்டும்? நாம் சொன்ன எத்தனை சிறப்பு வாய்ந்த ஹதீஸ்கள் அல்லாஹ் ஏன் இந்த சிறப்பை கொடுத்திருக்கிறான்? இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த அஸ்ர் அய்யாம் ذுல்ஹிஜ்ஜா இதற்குண்டான சிறப்புகளை எல்லா ஹதீஸையும் எடுத்துக்கொண்டு வந்து இத்தனை ஹதீஸ்கள் ஏன் இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி இத்தனை ஹதீஸ்களுக்கு கீழாக ஒரு இடத்துக்கு சொல்லி தருவாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? சொல்லுவாங்க, காபாவை, பைத்துல்லாவை, ஹரமை சந்திக்க வேண்டும் என்பது ஏகோபித்த அனைத்து முஸ்லிம்களுடைய ஆசையும் அது. ஹஜ்ஜுக்கு போகணும், காபத்துல்லா பார்க்கணும், பைத்துல்லா பார்க்கணும் என்பது ஏகோபித்த எல்லா முஸ்லிம்களுடைய ஆசை, கனவு. ஆனால் எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றதா? உண்மத்தின் சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும். அப்படி வாய்ப்பு கிடைக்கப்பட்ட சிலரும் எல்லாவரும் போக முடியுதா? 1001, 1002, 1003 ஏதோ ஒரு வருடம் கிடைக்கப்பெறும். அப்ப ஹஜ் என்பது ஹஜ் செய்ய வேண்டும், காபாவை காண வேண்டும், பைத்துல்லாவை பார்க்க வேண்டும், எல்லாம் சிலருடைய ஆசையாது. ஆனால் சக்தி உள்ள சிலருக்கும் கூட அந்த வாய்ப்பு என்பது எல்லா வருடங்கள் கிடைக்கப்படுவது கிடையாது. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த வருடத்தில் ஹஜ் செய்வதற்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ சொல்றாங்க, ஹஜரத்தின் ஆசிரி அலா அமலின் யாமலுஹு ஃபீ பைத்தி யகூனு அஃதல் மினல் ஜிஹாதி அல்லதி ஹுவ அஃதல் மினல் ஹஜ். ஹஜ்ஜுக்கு போகணும், காபாவை பார்க்க வேண்டும், அங்கு சிறையை பிடித்து அழுக வேண்டும், இதெல்லாம் எல்லா உணர்வுகளுக்குண்டான ஆசை. ஆனால் வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைப்பதல்ல. இதில் யாருக்கு இந்த வருடம் ஹஜ் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லையோ இமாம் இவர்கள் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தர்றாங்க, அவர்கள் தனது ஊர்களிலே இருந்து கொண்டு தங்களால் என்ன அமல்களை செய்ய முடியுமோ அந்த அமலை அவர் செய்யணும். அப்படி அமல் செய்வது அல்லது பெருமானாரை பூர்த்தி பிரகாரம், மார்க்கத்தினுடைய கருத்தின் பிரகாரம் அது ஜிஹாதை சார்ந்தது. ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க ஊரில் இருந்து தங்களால் என்ன அமல்களை செய்ய முடியுமோ அந்த அமலை செய்யட்டும். அப்படி அமல்கள் புரிவதும் அமல்கள் செய்வதும்
ஒரு மார்க்க போராளி மார்க்க போரில் கலந்து கொள்கின்றாரே அதை விட சிறந்த அமல். எனவே ஹஜ்ஜுடைய நன்மைகள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஒன்றிலிருந்து 10 வரை உண்டான இந்த தினங்களை அல்லாஹ் பாக்கியம் வாழ்ந்த பாக்கியம் பொருந்திய ஒரு தினமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக அல்லாமா இவள் அம்பை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு மிக தெளிவாக விளக்கம் சொல்லுவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நாம் படைக்கப்பட்டது அவனை வணங்குவதற்கு, அவனை இபாதத் செய்வதற்கு. அதிலும் குறிப்பாக இந்த காலம் இருக்குதில்லை, நாம் வாழக்கூடிய இந்த ஒரு காலம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு 2 மாசம் பின்னாடி போய் ஏப்ரல் 19 ஒரு தேர்தலை நாம் சந்தித்தோம். அந்த தேர்தலை சந்திப்பதற்கு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 1 வருடத்திற்கு முன்பாக நமக்கு என்னவெல்லாம் சொல்லித் தரப்பட்டது, நம்மை எப்படியெல்லாம் அச்சுறுத்தப்பட்டது, நம்மை சூழ்நிறுத்தக்கூடிய ஆபத்துகள் என்னென்னவெல்லாம் சொல்லித் தரப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சமேலும் ஈமான் உள்ளவர்கள், கொஞ்சமேலும் நம்மையும் ஒரு சந்ததிகளை வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி ஈமான்தாரிகள் அல்லாஹ்விடத்தில் அழுவோம், மன்றாடினோம், பகரினோம். நமக்கு மத்தியில் அதிகமான பேச்சுக்கள் இவைகளை குறித்து இருந்தது என்று சொல்லலாம். காரணம், 10 ஆண்டுகள் ஆண்ட பாசிச அரசும் அப்படித்தான் நம்மை பரிமளித்து வைத்தது. இதற்கு பிறகு இந்த தேசத்தில் தேர்தல் என்ற ஒன்றே கிடையாது. ஒரே தேசம், அதுவும் இந்தியாவல்ல, பாரத தேசம். இங்கே 100 வருட கனவாகிய இந்த நாட்டில் அமைக்கப் போகின்றோம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தோடுதான் இந்த தேர்தலை நாம் சந்தித்தோம். அல்லாஹ்கிட்ட கேட்டேன், யா அல்லாஹ் ஆட்சியை மாற்று, பாசிசத்தை நீக்கிறது என்று கேட்டோம். அல்லாஹ் மிகப்பெரிய நுட்பவாதி, சூழ்ச்சிக்காரர்கள், அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிதாரி. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்றிருந்தால் கூட நமக்கு நிம்மதி கிடைத்திருக்குமா, சந்தோஷம் வந்திருக்குமா தெரியாது. ஆனால் இதுவரை தன்னை கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. தான் நினைத்ததை நினைத்தபோது என்னால் செய்ய முடியும் என்றெல்லாம் வாழ்ந்த ஒருவர். எனவேதான் உங்களின் காவலாளி, உங்களின் பணியார் என்று சொன்னவன் இந்த தேர்தல் நேரத்தில் கூறினான், உங்களின் கடவுள். நான் பிறந்தது எல்லோரையும் போன்று சாதாரண மனித பிறப்பல்ல, கடவுளின் அவதாரம். கடவுளின் அவதாரம் என்னை வீட்டு ஒரு காரியத்தை நடக்க வேண்டியது இருக்கின்றது, நான் கடவுள் அவதாரம் என்றெல்லாம் பேசினான். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னங்க, கண்டிப்பாக இணையதளம் இல்லாத யாரும் இருக்க முடியாது. இணையதளங்கள் முழுக்க தன்னை ஒரு கடவுளாக காட்ட நினைத்தவன் இன்று சிறு குழந்தைகளுடைய காமெடியாக மாறி போயிருக்கிறான். இதுவரைக்கும் எப்படியும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும் நினைச்சான். ஆனால் இதுவரை நிறைவேற்றிய சட்டங்கள் கூட சாத்திய கர்மா என்கின்ற ஒரு கேள்வி முன்னிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைய ஒரு ஆட்சிக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தால் நாம் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எதற்காக நாம் அல்லாஹ்விற்கு வணங்க வேண்டுமோ இல்லையோ, நாம் எதற்கு அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோமோ இல்லையோ, குறிப்பாக நமது எதிர்காலங்கள் சூக்ஷ்மமாக இருந்த ஒரு சூழலில் நமது எதிர்காலங்கள் என்ன வாகுமோ என்று ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை நம் முன்னால் ஏற்படுத்திய ஒரு சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் என்ன பெரியவன், இவன் என்ன பெரியவன், இவன் நினைப்பதை விட இளம் சூழ்ச்சி என்பது மிக மிக அதிக வலிமையில்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்திருக்கின்றான் அல்லவா. இன்னைக்கு நம்மளுக்கு பகிரங்கமா பேசுறோம், நம்மளுக்கு பகிரங்கமா பேசுறோம். நீதான் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ கனவுதான் எங்கில் என்றாலும் பகிரங்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு தைரியத்தை கொடுத்திருக்காங்க.
இதற்காகவே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தெய்வக்கூட இந்த உம்மத்தி முஹம்மதியா அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மறந்துவிடக் கூடாது. அவன் கொடுத்த இன்னிடங்கா ஞாபகங்களை சுமத்தி இந்த ஞாபகம் என்பது நாம் மறந்துவிடக் கூடாது. ஞாபகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நன்றி செலுத்துவதை அதிகப்படுத்துவதன் மூலமாக இதுபோன்ற சிறப்பான தினங்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக அல்லாஹை நாம் நெருங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருங்காலங்களை நமக்கு எந்த விதமான அச்சத்திலும் இல்லாத சுதந்திரமான காலங்களாக அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தந்திர புரிவானாக என்று கூறி வாழ்த்துவதனாக என் வாழ்க்கையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.